Praise Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. இதனால தேவ சமூகத்துல கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த 9 மாத காலங்களாய் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் தேவ சமூகத்துல முதல் ஞாயிற்றுகளில் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் நமக்கு அருமையானவர்கள் இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்து கொண்டிருக்கும் போது தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி, பலனில்லாத நம்மை கர்த்தர் பலப்படுத்தி, ஜீவனுள்ள தேசத்துல ஜீவனுள்ள சாட்சியமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அப்படியே சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். எலிசாவை பார்த்து அறிவீர். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அப்படியே வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நன்றி பலிகளோடு கூட தேவ சமூகத்துல ஒரு விசை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் தன்னுடைய வலது கரத்தை பரலத்து நேராக உயர்த்தி, கடந்த 9 மாத காலங்களாய் கர்த்தர் உங்களை மன்னையும் ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து இந்த 10வது மாதத்துல தேவ சமூகத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒருமித்து சொல்ல சாட்சியமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் எந்த தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, சேதங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, மலைகள் போல பர்வதங்கள் போல வாழ்க்கையில பிரச்சனைகள் கொந்தளித்து வந்த போது கர்த்தர் நம்மை தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, சேதங்களுக்கு தப்புவித்தாரே, அந்த நல்ல தகப்பனுக்கு பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு தாயாக தகப்பனாக என்னை நடத்தினீரே என்று நன்றி என்று சொல்லுவோமா? நல்ல ஆகாரத்தை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நல்ல சமாதானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த போது, பலவீனம் பெரிதா இருக்கும் என்று நினைத்த போது ஒற்றமல்ல என்று லகுவாக கர்த்தர் நமக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதி ஸ்துதி என் மனமே, ஸ்துதிகள் உன்னதனே, அதன் தாழ்தோறு செய்த நன்மகளை ஓர்த்து பாடுகனி என்னும் மனமே, பாடுகனி என்னும் மனமே. சத்தம் உயர்த்தி ஸ்துதி ஸ்துதி என் மனமே, ஸ்துதிகள் உன்னதனே, அதனால் தோறு செய்த நன்மைகளை ஓர்த்து பாடுதனி என்னும் மனமே, பாடுதனி என்னும் மனமே. அம்மையை போலே நாதர் தாலாலிச்சனச்சிடுவோம், அம்மையை போலே நாதர்
தாவோரி ஜனத்திடுவோம் சமாதானமாய் கிடங்குறங்க தஞ்சை மார்பில் தினம் தினமாய் தஞ்சை மார்பில் தினம் தினமாய் சமாதானமாய் கிடங்குறங்க தஞ்சை மார்பில் தினம் தினமாய் தஞ்சை மார்பில் தினம் தினமாய் ஸ்துதி ஸ்துதிய மரமே ஸ்துதிகளில் உன்னதனே அதனால் தோறு செய்த நன்மைகளை ஓர்த்து பாடுகரி என்று மனமே பாடுகரி என்று மனமே கஷ்டங்கள் ஏறிடிலோ എനിക്കേറ്റ അടുത്ത തുണയാ കഷ്ടങ്ങൾ ഏറിടിലോ എനിക്കേറ്റ അടുത്ത തുണയാ കൊരവൈരി നടുവിലവ് വിശ്രാമക്കൊരുക്കുമല്ലോ വിശ്രാമക്കൊരുക്കുമല്ലോ കൊരവൈരി നടുവിലവ് தேசநாம கோருக்குமல்லோ தேசநாம கோருக்குமல்லோ ஸ்துதி ஸ்துதி என் மனமே ஸ்துதிகளும் அதனால் தோறு செய்த நன்மைகளை ஓர்த்து பாடுகரி என்று மனமே பாடுகரி என்று மனமே பாரத்தால் போல நீடிலோ வீராரோகத்தால் நீடிலோ பாரத்தால் போல நீடிலோ வீராரோகத்தால் போல நீடிலோ விளந்தீடுதோராடி பீடரா நந்திடுந்து ரோக சக்யோ நோகிறதா தன்னிடந்து ரோக சக்யோ தன்னிடந்து ரோக சக்யோ ஸ்துதி ஸ்துதி என் மனமே ஸ்துதிகளில் உன்னதனே அதனால் தோறு செய்த நன்மகால ஓர்த்து பாடுகரி என்னும் மனமே பாடுகரி என்னும் மனமே அதனால் தோறுடமான போட்டாரகசி திரமான ஹப்துராதன போட்டாரகசி நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நீ செஞ்ச எல்லா உயர்வுகளுக்காய் இவர்கள் மேல் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் தேவ சமூகத்துல வாய்களை திறந்து கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு 10 மாத காலங்களாக தாயாக தகப்பனாக ஆதரித்து வந்தாரே, ஜீவனுக்கு ஒரு கேடில்லாதபடி தப்புவித்தாரே. உடாலா சாம்துராதனா நன்றி தகப்பனே. எல்லா வாய்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தட்டும். சிறல தேசத்துல சிறல சாட்சியமாய் நடப்பே. சத்த உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்துறீங்க, எத்தனை பேர் நட்சத்திரத்தோடு ஆண்டவரை கம்பீரிக்கிறீங்க. இந்த பகல் வேலை நம்முடைய கூட்டாரத்தில் இருந்தா நம்முடைய சபையில நட்சி பலிகளை கடந்து வரட்டும். நட்சியோடு கூட அவருக்கு ஒரு பலி வீட கட்டுவோம், நட்சி பலி வீட கட்டுவோம். கத்த நமக்கு நன்மை செய்தபடியா, அவன் நம்மை நடத்தினபடியா, அவன் நம்மை உயர்த்தினபடியா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் உமக்குரியதென்றும் ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாதென்றும் அது பரிசுத்தமானதும் என்று சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தின்படியாக இந்த நாளை விட சமூகத்துல கண்டது வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவர்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரமையா. சற்று நேரம் வார்த்தைக்கு நிறைய கடந்து வருகிறோம். நீங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியானவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்டு விடுவிக்கப்படும்.
இருதயங்கள் திறக்கப்படு, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடிய பறித்து உமக்கற்று நிலைநிற்கும்படி என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா சோர்வின் ஆவிகள், கனனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன். இந்த பகலில் ஒவ்வொருவரையும் ஒரு சாகத்தினால, தேவ கிருபையினால, அபிஷேகத்தினால கர்த்தர் இடைகட்டுவீராக. நடுவில் அதில் வெளிப்படுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விட கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆண்டு தம்மை பேசும்படி ஜெபிக்கிறேன். திக்கு வாய் மந்தெல்லாம் உள்ள மோசையோடு பேசின கர்த்தர், பிள்ளையாமன் கழுது வாய் திறந்து பேச செய்த கர்த்தர், இந்த பகல் விலை அடிபட நாவோடு கூட கர்த்தர் வெளிப்படுவீராக. மனுஷ சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, அவனுடைய சத்தம் மட்டும் இடத்துல தரிக்கப்பட்டபடி ஜெபிக்கிறோம். நொறுக்கிற சமட்டிகளாக அவருடைய வார்த்தை வெளிப்படுவதாக தகப்பனே. உள்ளங்கள் திறக்கப்பட்டபடி ஜெபிக்கிறேன். அன்றைய மனுஷ சப்தத்தை கேட்டு சலித்து போன ஆண்டவர, மனுஷ சப்தத்தை கேட்டு ஏமாற்றப்பட்டோம் ஐயா. இன்றைக்கு உம்முடைய சத்தம் மட்டும் இந்த இடத்துல அபரிதமாய் துணிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பேச அடிமரத்து நீங்க வெளிப்பட்டுங்க, நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன். நீங்க வெளிப்பட்டுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான ஒரு வேதவசனத்தை வாசிக்க கேட்டோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதனுடைய 4ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் கூட நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம தியானித்த ஒரு வேத பகுதியுமாய் இருக்கிறது. ஆனாலும் இந்த 10ஆவது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வாக்குத்தத்தமாய், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட, வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் என்ன வாசிக்க கேட்ட அருமையான சம்பவம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் மனைவியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சோக சம்பவத்தை பார்க்கிறோம். வேதம் அற்புதத்தின் புத்தகம் மட்டுமல்ல, அற்புதங்களால் நிரம்பி இருக்கிற புத்தகம் கூட. இதுல வாசிக்கும் போது ஆண்டவர் சமரியாவில், யூதேயாவில், எருசலேமில், கப்பர்நகூமில் அநேக இடங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருந்திருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். இன்றைக்கு அற்புதங்கள் மாறி போகவில்லை. இன்று நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதத்தில் அருமையான யோபு உண்மையை சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று. இங்கே தீர்க்கதரிசியின் மனைவி தன்னுடைய வாழ்க்கை ஒரு சோகம் நிறைந்த வாழ்க்கையோடு கூட எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில், தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் போய் சொல்லுகிறார். அவருடைய கதை முழுவதுமே நீங்க வாசித்துக் கொள்ளும் போது, அவருடைய நிலைமை முழுவதும், தன்னுடைய சரித்திரத்தை வாசித்துக் கொள்ளும் போது இல்லை இல்லை என்கிற ஒரு வார்த்தை அங்கு வெளிப்படுவதை பார்க்க முடியும். அவர் இவனமாய் சொல்லுகிறார், கணவன் இல்லை, வீட்டுல பணம் இல்லை, என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போகிறார்கள், மீட்க நிர்வாகம் இல்லை, கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போகும் போது தப்புவிக்கனால முடியவில்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று அந்த இடத்தில் அநேக இடத்தில் இல்லை இல்லை என்கிற ஒரு வார்த்தையோடு கூட வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் யாரும் இல்லாத இடத்தில் அந்த வாழ்க்கை இல்லை இல்லை என்கிற நிலைமையோடு கூட எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய் அவள் தன்னுடைய எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற, வீட்டுல யாரும் இல்லை, வீட்டுல பணம் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகளை மீட்பதற்கு நிர்வாகம் இல்லை. அந்த இல்லை என்கிற வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசி போது கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் கடைசியில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு இவனமாய் கேட்கிறார் எலிசா தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன சொல் என்றார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்துல வாசிக்க கேட்டோம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அல்லேலூயா. வேதத்தை தெளிவாக உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தோமானால் அவருடைய பிரச்சனைக்காக, நெருக்கத்திற்காக தப்புவிக்க வழியில்லாதபடி தன்னுடைய சோகம் முழுவதை தூக்கி கொண்டு தப்புவிக்க முடியாத ஒரு வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கும் போதுதான் அங்கே கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அல்லேலூயா. இந்த பகல் வேளை கர்த்தருடைய 10ஆவது மாதத்துல உங்களை என்னை பார்த்து சில கேள்விகளுமாய் நின்று கொண்டிருக்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று. அல்லேலூயா.
அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் தீர்க்கதரிசியின் மனைவி சொல்லும் போது இல்லை என்று சொல்லுகிற ஒரு தருணத்தை நாம் பார்க்கிறோமே தவிர அந்த இடத்தில் வழி இல்லாதபடி நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை எதிர்பார்க்கிறார். என்ன இருக்கிறது, என்ன விருப்பம் இருக்கிறது. வேதத்தில் அநேகரிடத்தில் அநேக சூழ்நிலைகள் பிரயோஜனம் இல்லாததை தேவன் பிரயோஜனப்படுத்தின தருணம் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. வேதத்தின் ஆதாரத்தோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 10வது மாதத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற அதே இதுதான், இருக்கிறது போல இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, என் வீட்டுல ஒரு மாற்றம் இல்லை, தலைமுறைக்கு ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, தொழில் ஒரு மாற்றம் இல்லை, வியாபாரத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இல்லை 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 என்கிற சூழ்நிலைக்குள்ளாக இந்த 10வது மாதத்தில் நீங்கள் நானும் பஞ்ச பாட்டை பாடிக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் இல்லை இல்லை என்று பாடிக்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியின் மனைவி பத்தி உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லி என்றான். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியின் மனைவி சொன்ன சம்பவம் நமக்கு தெரியும். உங்கள்ட்ட இங்க இல்ல இல்லன்னு ஜெபிக்க வந்தா என்ன இருக்குன்னு கேட்டா, புரியல சிஸ்டர், இல்லன்னு தானே வந்த அப்படின்னு திரும்ப கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசியின் மனைவியிடத்தில் எலிசா கேட்ட போது ஆராய்ந்து பார்க்கிறா, வீட்டில் ஒரு குட்டை எண்ணெய் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிறது என்ன சொல் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்ல 10வது மாதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவருடைய சிரசில் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் சிரசின் மேல் வாக்குத்தத்தங்களா இறங்கி வர போகிறது. இந்த 10வது மாதத்துல ஆண்டவரோட கேட்டுதான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வாசல வாங்கி இருப்பது ஆசீர்வாதங்கள், இலவசமான வாக்குத்தத்தங்கள். 10வது மாதம், இந்த மாதம் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கிறது நீ சொல்லணும். ஆமே சொல்லுங்களேன். ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான், ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் இதுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்தில் ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், வேதத்துல வாசிக்கிறோம், ஒண்ணும் இல்லாத இடத்தில் இல்லை என்கிற இடத்தை தான் கர்த்தர் சகலத்தை உருவாக்குற தேவன். அல்லேலூயா. இல்லை என்கிற இடத்தை தான் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்துல திருப்பி போய் வாசித்துக் கொள்வோமானால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்தை, ஆழமாய் இருந்த இடத்தை, இருளாய் இருந்த இடத்தை ஆண்டவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையினாலே உருவாக்கினார். அல்லேலூயா. எந்த இடம் இல்லை என்று இருந்ததோ, எந்த இடம் வெறுமை என்று இருந்ததோ, எந்த இடம் ஒழுங்கின்மையா இருந்ததோ அந்த இடத்தை தேவன் நிரப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. பூமியானதை ஆண்டவர் படைத்த போது, எல்லாத்தையும் வார்த்தையினால உருவாக்கின போது நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பூமியிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் நிதானித்து வாசித்துக் கொள்ளணும். ஆதியில தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவின ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்று சொல்லப்பட்ட கடைசியில் அந்த வார்த்தை சொல்லுகிறது, முதல் நாளை படைத்து தேவன் நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் நல்லதுதான். அல்லேலூயா. தேவனை விட்டு போகிறதான் தவறை தவிர தேவன் உருவாக்கின எல்லாமே நல்லதுதான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் படைத்த ஞாயிற்றுக்கிழமை நல்லது, செவ்வாய்க்கிழமை நல்லது, சனிக்கிழமை நல்லதுதான். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு எதுவுமே கெட்ட நாளும் இல்லை, கரி நாளும் இல்லை. அல்லேலூயா. இந்த நாளுக்குள்ளாக முகூர்த்த நாட்கள், சுப முகூர்த்த நாட்கள் என்று சொல்லி நேர காலங்களை நம்ம நிதானித்துக் கொள்ளுகிறோம். மனுஷகுமாரனே, காலங்களையும் எல்லாத்தையும் நிதானிக்க நீர் யார் என்றுதான் வேதம் கேட்டுக் கொள்ளுகிறது. எல்லாத்தையும் தெய்வம் நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. உங்களை மன்னையும் ஆண்டு உருவாக்கி நல்லது என்று கண்டார். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத இடத்துல, வெறுமையா இருந்த இடத்தில்தான் தேவன் நிரப்பினார். இன்றைக்கு தேவ பிள்ளைய யாரு இல்லை என்று சொல்லிடுறோம், இல்லை என்கிற இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை என்று. ஒரு குடம் எண்ணெய் என்று சொல்லும் போது அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது, ஆழமான அர்த்தத்துக்குள்ளாய் கொண்டு வரப்படுகிறது. ஒரு குடம் எண்ணெய் என்று சொல்லும் போது ஒரு குடம் எண்ணெய் ஒரு பெரிய பெரிய நன்மைக்கு நேரான, ஆசீர்வாதங்களுக்கு நேரான ஒரு இடம். கொஞ்சம் எண்ணெய் வைத்து தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறார்கள், அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் எண்ணெய்னால ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வியாதிகளை சுகமாக்குறார்கள். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தேவ பிள்ளை காயம் இடத்துல வைக்கும் போது காயங்கள் ஆற்றப்படுகிறது. இப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு போனோம்னா இந்த எண்ணெய்னாலே பல அற்புதங்கள், பல நன்மைகளை கண்டுகொள்ள முடியும். ஒரு விசை ஒரு வீட்டுக்குள்ளாக ஜபிக்கும்படி கடந்து போன போது ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்து ஜபித்த போது அதுக்குள்ளா இருந்த பிசாசு இவ்வளவாய் சொல்லுகிறது. ஒரு சகோதரிக்குள்ளா இருந்து பிசாசு சொல்லுகிறது, இந்த எண்ணெய் பக்கத்துல கொண்டு வராத, இது பக்கத்துல கொண்டு வராத, எரியுதா எரியுது என்று சொல்லி சத்ரு பிசாசு அங்கே அவளை அலக்கழித்து அந்த இடத்துல உருளுகிறதை பார்க்க முடிந்தது. ஏன் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு ஒரு வேளைக்கு ஜபித்து வைக்கப்படுற எண்ணெய் எண்ணெயாகவே தெரியலாம். எப்போது தொடுகப்படுகிறதோ, எப்போது கர்த்தருடைய மகத்துவம், அபிஷேகம், தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறதோ அப்போது தேவனுடைய இரத்தமாய் மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் விடுதலை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு இரத்தத்துக்குள்ளாய், ஒரு எண்ணெய்க்குள்ளாக தெய்வீக இரத்தம் வரும்போது ஒரு மாபெரிதான விடுதலை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இப்ப இவன் சொல்லுகிறா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறொன்றுமில்லை. அல்லேலூயா. அந்த ஒரு குடம் எண்ணெய் கொண்டுதான் இப்போ வீட்டுக்குள்ளாக அற்புதம் நடக்க போகிறது. இந்த ஒரு குடம் எண்ணெய் வச்சுதான் வீட்டுக்குள்ளாக அதிசயம் நடக்க போகிறது. இப்போ இடத்தில் எண்ணெய் இருக்கிறது, உங்களிடத்துல மனிதத்துல கேட்கும் போது ஒருவேளை இல்லை என்று சொல்லலாம், ஒருவேளை வாழ்க்கை எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லி இருக்கலாம். தேவன் சொன்னவே கொஞ்சம் எண்ணெயாகி அபிஷேகம் இருக்கிறதா, கொஞ்சம் எண்ணெயாகி அபிஷேகத்தின் பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எண்ணெயாகி அபிஷேகம் நமக்குள்ளாக வரும்போது ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. எண்ணெயாகி அபிஷேகம் இறங்கும் போது கிருபைகள் வெளிப்படுகிறது. எண்ணெயாகி அபிஷேகம் இறங்கும் போது வரங்கள் வெளிப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிற சிலருக்கு தேவன் குணமாக்குற வரத்தையும், சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதையும், சிலருக்கு தேவன் பிசாசுகளை துரத்துகிற வரங்கள் வேறு, கிருபைகள் வேறு, கனிகள் வேறு. ஒரு மண்பாண்டம், நான் சரீரம் மண்பாண்டம் தான், மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த மண்பாண்டத்துக்குள்ளாக எண்ணெயாகி உன்னத அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஊற்றப்படுதல் என்று அர்த்தம். அது ஊற்றிக்கொண்டே இருக்கு. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நடுவில் இந்த எண்ணெயாகி அபிஷேகம் ஊற்றப்பட்டாலும் அது ஒருபோது வற்றி போவதில்லை. அது எப்போது நிரம்பி வழித்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அத தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளாக விளையாட பெற்ற பொக்கிஷமாகிய அபிஷேகத்தை பெற்ற தேவ கைகளை தூக்கி ஆண்டவரை உயர்த்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளாக இந்த எண்ணெய் இறங்கி வரும்போது ஒருபோது ஆவியின் வரங்கள், கனிகள் குறைவுபடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சிலருக்கு ஜெபிக்கிற கிருபை இருக்கலாம், சிலருக்கு பாடுகிற கிருபை இருக்கலாம், சிலருக்கு இசைகளை மீட்டுகிற கிருபை இருக்கலாம், சிலருக்கு ஆறுதல் சொல்லுகிற கிருபை இருக்கலாம், சிலருக்கு பிறரை தேற்றுகிற கிருபை இருக்கலாம், சிலருக்கு தேவனோடு கூட உறவாடுகிற கிருபை இருக்கலாம். இந்த பகல்களை உன்னை சோதித்து பாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். தேவன் கொடுத்த கிருபைகளை மனுஷனுக்கற்ற, உலகத்துக்கற்ற, பெயருக்கற்ற, புகழுக்கற்ற கொடுக்காதபடி தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படி
விளங்கும்படி அந்த மண் பாண்டமாகி நம்முடைய சரீரத்தில் விளையாடப்பட்ட ஆவியின் பொக்கிஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்புங்கள். உங்களுக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகத்தை ஒருபோது இழந்து விடாதீர்கள். அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகம் வரும்போது தெரியும், போகிறது தெரியாதா? பிசாசு வருகிறது தெரியாது, போகும்போது 10 சொல்லாம போகவே போகாது. அல்லேலூயா. அபிஷேகம் வந்தது தெரியும், போனது தெரிஞ்சான்னு இன்னைக்கு செக் பண்ணோம்னா நமக்கு அபிஷேகம் இருக்க நமக்கு டவுட்டா இருக்கும். அன்னைக்கு பெற்ற அபிஷேகத்துல இன்னைக்கு கையை தட்டி கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு பேசின பாசையை இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பாத்திரம் தேவன் நமக்கு தந்த மண்பாண்டமாகிய பொக்கிஷம் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளாக பாத்திரம் நிரம்பி வழியணும்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீ தட்டி எழுப்பி ஊக்கப்படுத்தி பலப்படும் அபிஷேகத்துக்குள்ளாய். வேதம் சொல்லுகிறது, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பேதைகளாகி உங்களை மலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஐயா, உலகத்தில் தேவன் மனுஷனுடைய பணத்தையோ பலத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை. எதற்காக ஆண்டவர் பைத்தியமாக இருக்கிறவர்களை, ஞானமற்றவர்களை, பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவனுக்கென்று அக்னி ஜாலையாக பயன்படுத்துங்கள். எப்போது தீர்க்கதரிசியின் மனைவி இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தாலோ, இல்லை என்று சொன்ன இடத்துக்குள்ளாக ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. இப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வீட்டுக்குள்ளாக போய் அரை வீட்டை போட்டி கொண்டு பக்கத்தில் எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கோ. அங்க இருக்கிற எண்ணெயை எல்லா பாத்திரத்திலும் ஊற்ற ஆரம்பி. தீர்க்கதரிசி சொன்னது போல அவள் வீட்டுக்குள்ள பக்கத்துல எல்லா இடத்திலும் பாத்திரங்களை வாங்கினாள். கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள கடந்து போய் வேதம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ண போது அந்த ரகத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரகத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உன் கதவு பூட்டப்பட்ட போது நீ அந்த ரகத்தில் அழு போது, நீ அந்த ரகத்தில் ஜெபிக்கும் போது யாருக்கு தெரியாதபடி ஒரு இருதய கதவுகள் தேவ சமூகத்தில் திறக்கப்பட்ட போது உனக்காய் தேவன் செய்கிற காரியம் அது வெளியரங்கமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் மனைவி வீட்டுக்குள்ளாய் போய் ஊழியக்காரர் சொன்னது போல கதவை பூட்டி எல்லா பாத்திரத்திலும் இருக்கிற ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஊற்ற ஆரம்பித்தாள். இன்னைக்கு தேவ ஜனமே, எப்போது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ, வேதம் சொல்லுகிறதா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது வேதத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவருடைய தலைமையில வந்திறங்கும் என்று. எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். வேதனை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். பிள்ளை அடிமைத்தனமாய் கொண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நிர்வாகம் என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு நீங்களும் நானும் பிரச்சனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இல்லை என்று வந்திருக்கிறோம். துக்கத்தோடு வந்திருக்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்கிறோம். பிரயாசத்தோடு வந்திருக்கிறோம். தெய்வம் இன்னைக்கு உங்களை கேட்கிற பதில் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதா? ஒரு குடம் எண்ணெய் உண்டு சொல்லும் போது தீர்க்கதரிசியின் மனைவியுடைய வாழ்க்கை வற்றி போகல, குறைந்து போகல. அந்த எண்ணெய் கொண்டு வீட்டுக்குள்ளாக கதவை பூட்டி பாத்திரத்துல ஊற்ற ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் ஊழியக்காரர் மூலமாய் தேவ சத்தம் இதோ வரும். வீட போட்டு கதவை போட்டு வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கட்டும், அந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் நடக்கட்டும், தனிவின் ஜெபம் நடக்கட்டும், வேத வாசிப்பு நடக்கட்டும். ஆனா இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதனாலதான் நீங்களும் நானும் இல்லை நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. தெரியாம கை தட்டு நீங்க என்ன நினைக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தெளிவாக வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதா? அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய், அந்த எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்திலும் ஊற்ற ஆரம்பி. இருக்கிற எல்லா பாத்திரத்திலும் ஊற்று. வேதத்துல தெளிவாய் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதோடைய 3ஆவது வசனம் 4ஆவது வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார் எல்லாரிடத்திலும் அநேக வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய்
உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எப்படி? கதவை பூட்டி உள்ள உனக்கு ஊற்றப்படுகிற எண்ணெய எல்லா பாத்திரத்தில் வார்க்க ஆரம்பி. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆளுக்குள்ளாய் ஊற்றப்படுகிற அபிஷேகம், ஒரு ஆளுக்குள்ளாய் பகரப்படுகிற தெய்வீக வெளிச்சம் வீட்டுக்குள்ளாக நீ பூட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் மேல அது பகர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பெற்ற ரட்சிப்பு, நமக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நமக்குள்ளே பெற்றுக்கொண்ட வைராக்கியம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒன்ன கொண்டு பிறருக்கு அபிஷேகம் பகரப்படணும். ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு உணக்க வரவு எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கு கூட ஒரு பச்சை உரம் வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் அது புகைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா சேர்ந்து கத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சேர்ந்து கத்த வேண்டிய இடத்துல நம்ம சேர்ந்து அணைச்சு கொண்டு இருக்கிற அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. தேவாவியர் கேட்கிறார், பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உண்டா? ரட்சிப்பு இருக்கா? நிலை நிற்பு இருக்கா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? தேவன் நம்முடைய வீட்டுல கடந்து வரும்போது உன் கதவை பூட்டி ஜெபிக்கும் போது உன் பாத்திரம் ஏன் நிரப்ப முடியவில்லை? ஏன் ஆண்டவரே இல்லாத இடத்தை நிரப்ப முடியவில்லை? ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மனைவி சொன்னா, ஒரு குடம் எண்ணெய் உண்டு என்று சொன்னபோது உள்ள போய் கதவை பூட்டி, அதான் சொல்லுகிறேன், யாருடைய வீடெல்லாம் காலத்துல கதவை பூட்டி அந்த ரகத்துல ஜெபிக்கிற ஜெபம் இருக்குமோ, ஒருபோது ஜெபிக்கிறவர் தோற்று போறதில்லை, ஒருபோது ஆண்டவரை தேடுகிறவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளையே, சிங்கக்கபி வரலாம், அக்கினி வரலாம், எது வந்தாலும் உன்னை ஒருபோது ஒற்றுமலை சேதப்படுத்தாது, சுட்டரிக்காது. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு அரணாக கோட்டையாக இருந்த கர்த்தர் பாதுகாக்கிறவர். பக்தர் பாடினார், சிங்கக்கபியில் நான் அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கிரியில் நடந்தே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எது வந்தாலும் அவர் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். மனைவி, தீர்க்கதரிசியின் மனைவியுடைய பிள்ளைகளை அடிமைத்தனமாய் கொண்டு போக இருக்கும் போது இப்போ சொல்லுகிறார், அபிஷேகம் உண்டா? தேவனுடைய கிருபை என்னால உண்டு, தெய்வீக வல்லமை என்னால உண்டு என்று சொன்ன போது அந்த இடத்துல தப்புவிக்கும்படி கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த 10வது மாதத்துல உனக்குள்ளாய் கர்த்தர் இல்லை என்ற நிலைமையில வந்திருக்கிறியா? கண்ணீரோடு வந்திருக்கிறியா? இருக்கிறத பலப்படுத்த, ஜபத்தை பலப்படுத்த, அபிஷேகத்தை பலப்படுத்த, விசுவாசத்தை பலப்படுத்த. கர்த்தருடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 1:7 சொல்லுகிறது, கர்த்தரை அக்கினி ஜாலையாக பயன்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற நம்மிடத்தில் என்ன இருக்கிறதா, என்ன இருக்கிறது என்பதை நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். யாரிடத்தில் என்ன இருந்தது, அதனால வந்த பலன் என்ன? ஹல்லேலூயா. மோசேயிடம் இருந்த கோல். ஹல்லேலூயா. மோசேட்ட ஒரு கோல் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மனிதத்துல கேட்கிறாங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய். ஹல்லேலூயா. எங்க மோசேயினிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? சொல்லுகிற ஒரு கோல் என்ன? ஹல்லேலூயா. கோல் என்பது ஆடுகளை மேய்க்கும்படியாக அது பயன்படுத்தப்படுகிறதாக வேதத்துல பார்க்க முடியும். இங்க மோசே பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கப்படுகிறான். பார்வோனுடைய அரண்மனை வளர்க்கப்பட்ட செங்கோலை பிடிக்க வேண்டியவன் இவனுமாய் சொல்லுகிறான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கல தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய வீட்டில் பாடுபடுவது நல்லது
என்று அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே வருகிறார். அல்லேலூயா. சங்கோலை பிடிக்க வேண்டியவர் வெறும் கோலமாய் வெளியே வருகிறார். 40 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா இருந்ததை வேதத்துல காண முடியும். 120 ஆண்டுகள் மோசே இந்த உலகத்துல வாழ்ந்தா, 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனை, இன்னும் 40 ஆண்டுகள் மீதியான தேசத்துல மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நிலைமை. அதுக்கு பிறகு 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணமான வாழ்க்கை. அல்லேலூயா. இப்படி அவருடைய வாழ்க்கை 3 காலகட்டங்களாக பிரிக்கப்படுகிறதா. இங்க பார்க்கிறோம், மோசே கையில இருக்கிறது என்ன என்று கேட்கும் முதற் கோல் என்றா, செங்கோலை பிடிக்க வேண்டியவர் வெறும் கோலமாய் மீதியான தேசத்துல தன்னுடைய மாமனார் ஆடுகளை ஒரே பருவத்தை மட்டும் ஓட்டி கொண்டு வருகிறார். அங்க வரும்போதுதான் ஒரு முட்செடி அக்னியில எரிந்து கொண்டே இருக்குது. முட்செடி பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. பாக்குறான், என்னடா முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்குது, வெத்து போகல, சாம்பலாகவில்லை என்று பார்க்கும் போது அதற்குள்ளாக தேவ சத்தம் வருகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் மோசையை பேர் சொல்லி அழைத்து அந்த இடத்துல பேசுறதை பார்க்கிறோம். அப்போதான் ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வரும்போது கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? சொல்லுகிற ஒரு கோல் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோலை கீழே போட்டு. அல்லேலூயா. இப்போ கோலை கீழே போட்ட போது அந்த கோல் இப்ப சர்ப்பமும் மாறிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுவரையும் நீ கையில பிடித்து கொண்டது இப்ப சர்ப்பம், நம்முடைய கையில இருந்தது இதுவரைக்கும் சுயபலன், சுய ஞானம். எப்ப நீ கீழே போடுதியோ அது சுய ஞானமும் சுயபலனும் மாறி போய் இப்ப அது சர்ப்பமாய் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய வாழப்பிடி என்று சொன்ன போது இப்போது தேவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதமான கோலாக அது மாறி நின்றது. அல்லேலூயா. அந்த கோலை அவன் எடுத்த போது அதுக்கு பிறகாக அந்த இடத்துல அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை செஞ்சார். பிசாசுடைய தலையை தேவன் அவர் பாதம் கீழே நசுக்கி போட்டார் அவருடைய மரணத்து நிமித்தமாக. இன்னைக்கு அதோட வாளுடைய கிரியைகளை அழிக்கும்படி அதோடைய அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதோடைய 19ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வெறும் கையில் இருந்த அந்த கோலை கொண்டு மோசே ஆண்டவர் இப்பொழுது கீழே போட்டு அதனுடைய வாளை பிடித்து தேவனுடைய கோலாக மாற நிமித்தமாக அந்த கோலை கொண்டு பார்வனுடைய ராஜ்யத்துல கடந்து போய் 10 வாதிகளினால வாதிக்கிறதை இந்த கோலை குறித்து பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது இந்த கோலை என்று பார்க்கிறோம். இன்னுமாக பார்க்கும் போது யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போது மோசே இந்த கோலை மலையுச்சிக்கு நேராக பார்த்து உயர்த்தி நின்று கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வந்தது. அப்போ கையில் இருந்த அந்த கோல் பயன்படுத்தப்பட்ட போது அந்த கோல் ஆனது வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை கொண்டு வந்தது. கோல் என்று சொல்லும் போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் வேத வசனங்களையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த கோல் ஆகிய வாக்குத்தத்தம் கையில இருக்கிறதா? கோல் ஆகிய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? வேத வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவைகள். வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரால் அருளப்பட்டிருக்கிறபடியால் வேத வசனத்தை ஒரு நபர் வாசிக்க ஜீவன் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, கட்டுகள் உடைகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை பிடிக்கிற ஒரு நபர் ஒருபோதும் இடறி போவதில்லை. அல்லேலூயா. கோலாகிய வாக்குத்தத்தம் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, வாக்கு மாறி போக ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மோசையிட்ட கோல் நிமித்தமாய் அற்புதம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மனைவிடத்துல எண்ணெய் நிமித்தமாய் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு எங்க கையில எண்ணெய் எதுவுமே இல்லை என்று சொல்லுமானால் நான் சொல்லுகிறேன், யாருக்கு இந்த வேத பிரமாணம் கோலாக இருக்குமோ, யார் அதை பிடிக்கிறாங்களோ, யார் அதை தூக்குறாங்களோ, வேதம் சொல்லுகிறதா ஒருபோது நீ தலை குனிந்து போவதில்லை. வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். அல்லேலூயா.
இதை தூக்குனவங்க ஒருத்தர் தலை குறிந்து போனதில்லை. இதை தூக்குன ஒருத்தர் தோற்று போனது இல்லை. இதை தூக்குற நமக்கு பட்டம் உலகம் பயங்கரமா கொடுக்கும், பல நிந்தகளை கொடுக்கும், பல அவமானங்களை கொடுக்கும், பல கிராஜுவேஷனை கொடுக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், இதை தூக்குறவன் தூக்க ஆரம்பிக்கும் போது எப்போதுமே கர்த்தருடைய கரை நமக்கு கோலாக அது இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வேத வசனமாகிய கோலை பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை 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 என்று சொல்லி போராடி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில வாழ்க்கை முடிந்து போயிட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நேரம் இந்த வேதத்தை தூக்கி தேவ சமூகத்துல கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில இல்லை என்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறியா? கண்ணீருக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறியா? வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா? ஒரு 5 நிமிஷம் அந்த வேதத்தை திறந்து உன் கண்ணீர்கள் பாய ஆரம்பிட்டும். தேவ சமூகத்தில் வேதத்தை படிக்க ஆரம்பி. கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். சிறு வயதுல வேதத்தை படிக்கும் போது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிக்கும். ஏன் அப்போ கண்ணீர் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாட்கள் போக போக புரிந்து கொண்டது, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டேன். இந்த வேத வசனம் என்னை தாக்குகிறது, வேத வசனம் என்னை அலசி ஆராய்கிறது. வாலிப நாட்கள் அந்த வைராக்கியம் எனக்கு வர ஆரம்பித்தது. வேதத்தை குறித்து வைராக்கியம் வாஞ்சிருந்த நிமித்தமாய் ஏற்ற நேரம் வரும்போது தேவனுக்கு என்னை வேறு பிரித்து கர்த்தர் எடுத்தார். வேறு பிரித்து இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளுமாய் நீக்கும்படி கர்த்தனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கோலாகிய வாக்குத்தத்தம் ஏன் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோம்? வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஒருபோதும் உங்களை தவற விடுவதில்லை. வாக்குத்தத்தம் செய்தவர் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், சொன்னவர் ஒருபோதும் வாக்கு மாறி போகாதவராய் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இல்லை, எங்கே இருக்கிறது? ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுகிறோமா? ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தங்களை வேத வசனத்தை தந்திருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம், ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஜெபிக்கும் போது, உட்காரும் போது, தியானிக்கும் போது, நீங்க வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் உங்கள்ட்ட பேசி இருக்கலாம். இன்னைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம்? வாக்குத்தத்தங்கள் தேவன் கேட்கும் போது உடத்துல கால் இருக்கிறதா? வேத வசனம் இருக்கிறதா? இருதயம் வெறுமையா இருக்குமானால் ஒருபோதும் அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த 10வது வாதத்துல என் இடத்துல இருக்கிறது ஆண்டவரே வேத வசனம், கோல் இருக்கிறது ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இருக்கிறதா? இந்த ஆண்டுல கர்த்தர் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன சொன்னாரோ நான் விசுவாசிப்பேன். நீங்க சொன்ன ஒரு நாள் மாற மாட்டீங்க. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ வாக்குத்தத்தங்களை அந்த தினமும் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற. பயப்படும்படியான சூழ்நிலைகள் வந்த போதும், ஒடுங்கி போகிற சூழ்நிலை வந்த போது, கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கி போகும் போதும் அவருடைய வேத வசனம் அருமையாகவே தூக்கி எடுக்கும். சில நேரங்களில் தேவ சமூகத்துல அலறும் போது ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர் ஆதரிக்கிறது, பேசுறது உணரும் போது தோணும், ஆண்டவரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை என்று. வாக்குத்தத்தமாகிய வேத வசனமாகிய கோலை ஒருபோது விட்டு விடாதீர்கள். எப்போது கோல் நம்மை விட்டு போகிறதோ, வேத வசனத்தை விட்டு புறம்பாகுகிறோமோ, எப்போது வேத வசனம் நம்மை விட்டு பின்வாங்கி போகிறதோ, அன்று சுயமாக்கிய ஞானமாக்கிய சுயபலத்தோடு சுய ஆரோக்கியத்தோடு மீதியான ஒருத்தனை எகிப்தியனை கொஞ்சம் போட்டு வந்திருந்த மோசைக்கு பயங்கரமான பலம் இருந்துச்சுன்னு பேசி கொண்டிருந்தான். ஆனா எப்போது தன்னுடைய கையில் இருந்த கோல் கீழே விழுந்து பலனெல்லாம் அற்று போய் தேவனுடைய கோலாக மாறிச்சதோ, அப்போது அவனால பலத்தை பெரு காரியத்தை செய்ய முடிஞ்சது. இது பகல்வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிற வேத வசனத்தை தேவ சமூகத்தில் நீ கொண்டு வந்து நிறுத்த. வாக்குத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. உன்னுடைய சுய பலத்தை காட்டாத, சுய ஞானத்தை காட்டாத, உன்னுடைய ஆலோசனை பிரகாரம் நடக்காத, தேவனுடைய பாதையில நட. இன்னைக்கு அநேகர் செய்கிற அநேக தவறிதங்கள் அப்படித்தான். நமக்கு தெரிஞ்ச மாதிரி, நமக்கு தெரிஞ்ச ஆலோசனை, நமக்கு தெரிஞ்ச ஞானம், அநேகர் இடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு வாழ்க்கையை சின்ன பின்னமாக இழந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஆலோசனைக்காரர்களுக்கு செல்லும் போது அந்த ஆலோசனைக்கு நேராய் போவேனால், இப்போ உனக்கு தெரியாது, இப்போ நல்லது போல இருக்கும், இப்போ அருமையா இருக்கும், இப்போ சுகமா இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு நீ ஒரு பெரிய கண்ணில விழுத என்பதை ஒரு நாளும் மறவாது. அல்லேலூயா.
தேவனுடைய கோல் ஆகிய வாக்குத்தத்தம் இருக்கட்டும். மோசேயினிடத்தில் கோல் இருக்கிறது என்று சொன்னான். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது சிம்சோன் கைகளில் இருந்த தாடை எலும்பு, சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அல்லேலூயா, அந்த சின்ன கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அந்த இடத்தில் சிம்சோன் பெலிஸ்தரை கொன்று போட்டுகிறதை பார்க்க முடிகிறது. சிம்சோன் இடத்தில் பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, எந்த போர் ஆயுதங்களும் இல்லை. சொல்லுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அல்லேலூயா. அதே போலதான் இங்கே சிம்சோன் அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டான். அந்த தாடை எலும்பு எதை குறிக்கிறது? வாயின் வார்த்தையை குறிக்கிறது. வாயின் வார்த்தைகள் கவனமாய் இருக்கப்பட வேண்டும். வாயின் வார்த்தை என்று சொல்லும் போது தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது பிசாசின் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது, ஒரு பக்கம் தேவனுடைய நாமம் ஜெயித்து வருகிறது. அல்லேலூயா. பிழையாமை உணர்த்தின போது ஆண்டவர் ஒரு கழுதின் மூலமாய் உணர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. சிம்சோனுடைய கையில் இருந்த தாண்டை எலும்பை கொண்டு நம்முடைய கையில இன்னைக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? தீர்க்கதரிசி மனைவி சொல்கிறார் எண்ணெய் இருக்கிறது, மோசே சொல்லுகிறார் கோல் இருக்கிறது, சிம்சோன் சொல்லுகிறார் தாண்டை எலும்பு இருக்கிறது. வாயின் வார்த்தை, அபிஷேகத்தின் வார்த்தையினால பேசி பாருங்கள். வார்த்தைகள் விசுவாசத்தோடு பேசி பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. வாயின் வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் பிறரை விசுவாசத்துக்குள்ளாய் நடத்தப்படட்டும். நம்முடைய பேச்சுக்கள் பிறரை தேவனுடைய நாமத்துக்கு என்று வைராக்கியமாய் நடத்தப்படட்டும். நம்முடைய பேச்சுக்கள் சாக போகிறவனை தேவனண்டை இழுத்து கொண்டு வரட்டும். நம்முடைய பேச்சுக்கள் ஆறுதலற்று தேர்தலற்று இருக்கிறவனை சமாதானம் அடைய செய்யட்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாடை எலும்பு வாயின் வார்த்தை என்று குறிக்கப்படுகிறது. அந்த வாயின் வார்த்தைகள் சரியாக இல்லாத போது ஒருவருடைய அநீதியான வார்த்தைகள் எங்கெல்லாமோ சுக்குநூறாக உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடிக்கடி சொல்லுவேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். விரும்புகிறதன் கனியை புசிப்பார்கள். தேவன் நமக்கு தந்த நாக்கானது, நாவானது, அது அதிகாரம் உள்ளது. நம்முடைய டங்க் அத்தாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயினாலும் சொல்லப்பட்டுகிறது எல்லாம் அப்படியே சம்பவிக்கும். ஆமே சொல்லுங்க. அநேகர் பார்க்கறது பார்த்த தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லுகிறது மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளாக தவறான வார்த்தைகளை பேசாதிருங்கள். வீட்டுக்குள்ளாக தோல்வியான வார்த்தைகளை பேசாதிருங்கள். வீட்டுக்குள்ளாக கெட்ட வார்த்தைகள் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்கள கைய தூக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிழையாமை ஆண்டவர் ஒரு கழுதை மூலமா தான் உணர்த்தினார். நம்மோடு கூட அநேகர் எதிர்த்து நிற்கும் போது அபிஷேகத்தின் வார்த்தை இருக்குமானால் வாக்கினாலும் வல்லமினாலும் கர்த்தர் உன்னை நிரப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னை வீட்டுல ஜெபிக்கும்படி கூப்பிட்டாங்க. நீங்க தான் வரணும்க்கா அப்படியெல்லாம் கூப்பிட்டாங்க. நானும் வாரேன் அப்படின்னேன். அல்லேலூயா. ஜெபிக்க கூப்பிட்ட போது சொன்னாங்க, என் கணவர் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன். ஆமே, சத்தியத்தையும் வேதத்தையும் பற்றி பைபிளை பற்றி நிறைய தெரியும், நல்ல பைபிள் படிப்பார். ஆனால் அந்த மனிதனிடத்துல ஒருத்தர் பைபிளை பற்றி பேச முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. நான் வீடை கட்டுவோன்னு சொன்னேன். வீடை எப்படி நம்ம தான் கட்டணும், ஜெபித்து கட்டணும்னு சொன்னா ஜோமன்னாதான் கட்ட முடியுமா? அப்படியெல்லாம் என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறார். அதனால நீங்க வீட்டுல ஜெபிக்க வரணும். அந்த மனுஷன்ட்ட ஒண்ணு பேசாதீங்க, உங்களுக்கு அவர்கிட்ட வாதிருந்து பேசவே முடியாதுன்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. நானும் சொன்னேன் நான் வாரேன் அப்படின்னு போனேன். அல்லேலூயா. அங்க போய் உட்கார்ந்த உடனே அப்படியே பேச்சு கொடுத்த உடனே அந்த நபர் அப்படி என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. பேசும்போது சொன்னார், சிஸ்டர் நாம தான் செங்கலை தூக்கி வைக்கணும், கடவுளா தூக்கி வைக்க முடியும். ஆமே. அப்போ பேசுறது நல்லது போலதான் இருந்துச்சு. நான் சொன்னேன், செங்கலை தூக்கணும்னா கையில பலம் இருக்கணும், ஷோக்கு வந்து வைக்க முடியும் ஐயா. அல்லேலூயா.
அவருடைய கொஞ்சம் அதிர ஆரம்பித்தார். உன் கை எழுப்புறவரையா சங்கர தூக்கி வைப்ப, அந்த கை எழுப்புனா தேவன் தர்றாமனால தூக்கவே முடியாது. அல்லேலூயா. பேசி பேசி கடைசி அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மனுஷனிடத்துல பேச முடியாதுன்னு நினைச்சா ஆண்டவங்க கூட இருக்கிறது நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன், நான் மனுஷன் ஒருவேளை எனக்கு தெரியும், எனக்கு தான் பேச தெரியும் என்று வீம்பு பேசி கொண்டிருக்கிறேன். அப்பாவுக்கு முன்னாடி ஒருத்தன் வாயை திறக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் தன்னுடைய பெலிஸ்தனை தகர்க்கும்படி, சத்துடைய கோட்டைகளை தகர்க்கும்படி என்ன செய்து நினைத்த போது ஆண்டவர் கழுதையினுடைய தாடையெல்லாம் கொடுத்த அந்த இடத்துல சத்ருவை ஜெயித்து வருகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சத்ருவை ஜெயிக்கணும்னா நம்ம பல விதத்துல பல காரியத்தை செய்கிறோம். ஆனா நான் சொல்லுகிறேன், உன் நாம அபிஷேகமா இருக்கா? உன் நாம அதிகாரமா இருக்கா? இயேசுவின் நாமத்துல சொல்லி பாரு, பிசாசு அடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிசாசு ஜெயிக்க பிசாசுட போவாங்க பாருங்க. ஐடியா கேட்க பிசாசை மேற்கொள்வதற்கு பிசாசுக வழியில போடுறாங்க. அல்லேலூயா. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க அண்ணன் தம்பி தான், எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு தலைக்கு மேல பாரத்தை நம்ம ஏற்றி கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்க முடியும், எப்படி தப்புவிக்க முடியும்? அல்லேலூயா. தலைக்கு மேல பிசாசுடைய கிரியைகளை நம்ம ஏற்றி வைக்கும் போது ஜெயிக்க முடியாது. வாயின் வார்த்தைகள் அபிஷேகமாய் வரட்டும். சிலரை பாத்தீங்கன்னா வீட்டுல பேசுவாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருந்து நான் சீக்கிரம் செத்து போகணும். சீக்கிரம் செத்து போவீங்க. ஹல்லேலூயா. வீட்டுல அடிக்கடி சாவை பற்றி பேசுற வீட்டுல சாவு வருமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது வாயின் வார்த்தைகள் அதிகாரம் உண்டு. சில பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் இல்ல 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 இல்ல. அல்லேலூயா. சொல்லிட்டே இருப்பேன்னா ஒரு நாள் வாழ்க்கையில உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு தான் போகும். வாரது தெரியும், போறது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வீட்டுல ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க மனுஷ இடத்துல சொல்ல வேண்டாம், தேவனிடத்துல சொல்லுங்க. நீங்க தந்தீங்களே உமக்கு நன்றி, நீங்க உயர்த்தினீங்களே உமக்கு நன்றி, எல்லா குறையில்லாதபடி நடத்துறீரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. என் வாழ்க்கையில இல்லை என்ற தருணங்கள் இருந்தது, ஆனா இன்னைக்கு எங்க போனாலும் சொல்லுவேன், கர்த்தர் குறைவில்லாமல் அழகாக அலங்கரித்து இருக்கிறார். அன்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சு வெளிமீட்டெல்லாம் போயிட்டு வரும்போது, நீங்க பெரிய ஆள் சிஸ்டர், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு இடத்துல 5000 ரூபாய் கொடுக்க நிலைமை வந்து போச்சு. அல்லேலூயா. கொடுத்தேன். அல்லேலூயா. அது தேவனுடைய நாம மகிமைக்காக, அது மனுஷனுக்கு அல்ல. எதுக்கு சொல்ல, கர்த்தர் குறைவில்லாதபடி நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கை பஞ்சத்துல இருந்தது, ஆகாரத்துக்கு வழி இல்லாது இருந்து நம்முடைய ஆர்டர் நடத்தவில்லையா, கொண்டு வரவில்லையா, உயர்த்தவில்லையா? அவன் ஒழுகிற வீட்டுல கடந்தோம், என்னைக்கு ஆர்டர் பங்களாவில் வச்சு அலங்கரிக்கிறார். ஆனாலும் இல்லைன்னு சொல்ற வார்த்தை ஒரு நாளும் குறையாது. அல்லேலூயா. கர்த்தர் தந்தார் இல்லையா? அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா. உங்களுடைய அநேகர் வருவாங்க, கேட்பாங்க, இல்லை என்று சொல்லுவாங்க. கர்த்தெடுத்த வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்துங்க. நானும் இல்லாம தான் இருந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் பிரச்சனை இருந்த கர்த்தருக்கு கொடுத்தாங்கன்னு ஆண்டவர் தந்த தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை நன்மையில கர்த்தர் நம்ம செஞ்ச 10-9 மாசம் ஃபுல்லா கர்த்தர் நம்ம ஒரு தாயா தகப்பன் அலங்கரித்தார். அதுல 2 பேர் 3 பேருக்கு மட்டும்தான் எழுப்பதற்கு சுகத்தையும் சாட்சியுள்ள பலனை கொடுத்தாரே தவிர நமக்கு ஒருத்தருக்கு நன்றி இருக்கா? சரி, வாரத்துல எல்லா நாளும் சொல்ல வேண்டாம், மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாய்ப்பு. ஆண்டு 9 மாதங்களை சுமந்து 10வது மாதத்துல கால் வைக்க கிருபை கொடுத்தார். சொல்ல முடிகிறதா? நன்றி இருக்கிறதா? மனுஷன் காண வேண்டும் என்றல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்றி இருந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஜீவன் பலம் சுகம் எல்லாத்தையும் தந்த ஆண்டவருடைய நாமத்தில் நம்முடைய வார்த்தைகள் சொல்லணும். அல்லேலூயா. இப்போ நம்மகிட்ட கூட யாராவது பிரயாணம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அலுவல் பண்ணுவாங்க, அநேக காரியங்களை ஈடுபட்டுவாங்க. அல்லேலூயா. நான் முன்னாடி எல்லாம் யார்ட்ட ரொம்ப அதிகமா பேச மாட்டேன், ஆனா இப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஒருத்தரை விட்டு வைக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல போய் ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பேசி பேசி நிறைய பேர் என்ன விடவும் மாட்டாங்க. நம்பர் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எதுக்குன்னா எப்படி ஆகலும் ஆண்டோட வார்த்தையை சொல்லணும், எப்படி ஆகலும் கர்த்தர் செஞ்ச நன்மையை சொல்லணும், சாட்சி சொல்லணும், ஆண்டோட வார்த்தை அறிவிக்கணும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி பேசுவேன்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்க, வீட்டுல என்ன பிரச்சனை, அப்படி இப்படி எல்லா கதையும் கேட்டுட்டு அப்படி நைஸ் அங்க போவேன். அல்லேலூயா. அப்ப அவங்க பாரம் இறங்குறது மாதிரி ஆச்சு. எனக்கு
கணக்கு பிரசங்கத்தை நான் சொன்னது மாதிரி ஆச்சுது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவரை பற்றி சொல்ல அநேகருக்கு நான் பெந்திகாஸ்ட் கூட்டத்து போறேன்னு சொல்லவே வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க, நாங்க பெந்திகாஸ்ட் கூட்டம் தான் போறோம். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது, நித்தியமா மாற்று வீட்டில் சேர்ந்தால் போது, நித்தியமா மாற்று வீட்டில் சேர்ந்தால் போது, அல்லேலூயா. கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போது, அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அல்லேலூயா கூட்டத்துல வாழ்ந்தால் போதும்? அதே கையெல்லாம் இப்படிதான் இருக்கு சிஸ்டர். அல்லேலூயா. எப்படி சிஸ்டர் ஃபுல்லா தூக்குறது? அல்லேலூயா. அல்லேலூயா கூட்டம் ஒரு நாள் நம்மை தோல்வியில கொண்டு போகிறதில்லை. அல்லேலூயா. அநேகருக்கு அல்லேலூயா கூட்டத்துல வாழ்றேன்னு சொல்லவே வைக்கும். அல்லேலூயா. நாட்கள் ஒரு இடத்துல போயிருந்தேன். அல்லேலூயா. அந்த இடத்துல போகும்போது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அதுக்குள்ளாக இருக்கிறதை பார்த்தேன். அநேகர் அந்த இடத்துல கைதட்ட வெட்கப்படுகிறாங்க, அல்லேலூயா சொல்ல வெட்கப்படுகிறாங்க. ஏன்? அல்லேலூயா. பக்கத்துல பாத்துருவாங்களோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ? இல்லை, நம்மை கொண்டு தேவனுடைய வார்த்தை புறப்பட வேண்டும். கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். வீட்டுல இருக்கிற ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பி. ஆமென். ஒரு பெரிய சப்ஜெக்ட் டாபிக் ஆண்டவர் தந்திருக்கிறார். வீட்டுல இருக்கும்போது நீ என்ன பேசணும், உன் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? சீக்கிரமா பிரசங்கி. இப்ப 2 பிரசங்கம் பெண்டியில வச்சுட்டே இருக்கேன். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் தூக்க சொல்றாரோ அப்ப தூக்கிடுவேன். போன வாரம் டைடியோட சுமந்துட்டு வந்தேன். ஆண்டவர் சொன்ன வேண்டானார். அல்லேலூயா. சரி, அது ஒரு பெரிய கதை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன? என்ன இருக்கிறது? நான் சொன்னேன், நம்மிடத்தில் அபிஷேகம் இருக்கணும், நம்மிடத்தில் என்ன இருக்கணும்? வாக்குத்தத்தமாகிய கோல் வேத வசனம் இருக்கணும். மூச்சவதாக வேதம் சொல்லுகிறது, தாடையெலும்பு சிம்சோனுடைய கையில தாடையெலும்பு மூலம் பெலிஸ்தன சத்துருவை கொண்டு போட்டான். வாயின் வார்த்தை தேவனை குறித்து பேச வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அநேக இடத்துக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி சொல்லுகிறோமோ அதன் மூலம் அநேகர் விடுவிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சொல்வதற்கு ஒரு நல்ல எளிய அரிய வாய்ப்பு. அல்லேலூயா. நேற்றைக்கு தம்பிமாரும் நேற்றைய கட்டவுட் எல்லாம் கொண்டு வச்சாங்க. அல்லேலூயா. அது 2 பேருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய சுவிசேஷம். இன்னைக்கு போற அத்தனை பேர் பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு தங்கும். அல்லேலூயா. இப்ப நமக்கு 7 நாள் உபவாசம் கூட நடக்குது. நாளையில இருந்து அல்லேலூயா. இன்னைக்கு போனதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நான் 7 நாள் சபையில கூட்டம் நடக்குது, எங்க சபைக்கு வாங்கன்னு அழைப்பேன். இது ஒரு பெரிய சுவிசேஷம். நீங்க வாரீங்களோ இல்லையோ? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லி பாருங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் உபவாசம் ஆறது என்பது ஒரு பெரிய தரிசனத்தோடு வைராக்கியத்தோடு உட்கார்ந்து இருக்கிற போகிற ஒரு பெரிய இடம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்தது போல அல்ல. தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக விழுந்து கிடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த 2 மாதங்கள் முடியும் போது பலத்த காரியத்தை செய்வார் என்பதை விசுவாசத்தோடு கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லணும், எல்லாரும் அழைக்கணும். தெரிஞ்சவங்க உங்களை ஒருவேளை திட்டுவாங்க, தூஷிப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்தீங்கன்னா 10 பேரை கூட்டுங்க, உங்களுக்கு இலவச வண்டி விட்டு தருவோம். அல்லேலூயா. நம்ம பெற்ற ரட்சிப்பு, நம்ம பெற்ற அபிஷேகம், நம்ம பெற்ற விடுதலை, நம்ம பெற்ற சுகம் நம்முடைய தேசம் எல்லாம் அறியணும். அல்லேலூயா. சரி, போகட்டும். சிம்சோனிடத்தில் இருந்த தாடையெலும்பு அதன் மூலம் 1000 பேரை கொண்டு போட்டால் அது வார்த்தையை குறிக்கிறது. அந்த வார்த்தையாலே அநேகர் ஆற்றப்பட வேண்டும், தேற்றப்பட வேண்டும். மூன்றாவதாக சீக்கிரமா சொல்லி, எனக்கு டைம் 12:15 அப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டு சீக்கிரமா சொல்ல முடியும். தாவீதிடம் இருந்த கல்லும் கவனும். அல்லேலூயா. தாவீது பெலிஸ்தனை மேற்கொள்ளும்படியாக அந்த இடத்துல போய் நிற்கிறான். நமக்கு தெரிஞ்ச சம்பவம், கோலியாத் எல்லாரும் தூஷித்து கொண்டிருக்கிறான். தூஷித்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல தாவீது வைராக்கியத்தோடு கூட அவன் கூழாங்கல் 5 கூழாங்கல்லையும் ஒரு கவனை எடுத்துட்டு என்ன செய்கிறான்னா, அந்த
அந்த இடத்துல கோலியாத்தை மேற்கொள்ளபடி போகிறான். இப்ப கோலியாத்தை பார்க்கும்போது பயங்கரமான ஹைட், பயங்கரமான ஒரு குரு உடையவனா இருந்தா, ஈட்டி இருந்து, பட்டை இருந்து, தலை சீரா இருந்தது, கேடல் இருந்தது, வாழ் இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா தாவீது ரொம்ப சின்னவன். அவன் கையில 5 கல், ஒரு கவல் இருந்தது. கல் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் இன்னும் ஒன்று. அல்லேலூயா. கல் என்பது தேவனுடைய நாமத்துல ஒன்றை குறிக்கிறது. அவருடைய நாமம் என்னது? அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. இந்த 5 நாமங்கள்ல வல்லமையுள்ள தேவன்ங்கிற கல்லை எடுத்துட்டு அந்த இடத்துல தாவீது கடந்து போய் கல்லு கவுன வச்சு அடிச்ச கோலியாத்து கீழே விழுந்தான். அல்லேலூயா. அப்போ கல்லு கவுனம் பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமம் நமக்குள்ள இருந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தால வந்திருக்கிறேன். தேவனுடைய நாம நம்மிடத்தில் இருக்கிறதா? இருந்தா கர்த்தருடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற காரியத்தை மாற்றி அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அடுத்ததாக ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் இருந்துச்சு. அவன் கையில் இருக்கிற அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு தேவன் 5000 பேரை போஷித்து ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். நானே வானத்தில் இறங்குற ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான். அப்படியானால் இந்த அப்பத்தை நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி என்ன செய்வோம்? புசிப்போம். புசிக்கிறவன் நம்ம மறிச்சாலும் தேவ சமூகத்துல பிழைத்து எழுத்திருப்போம். தேவனுடைய பந்தியை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருங்கள். தேவனுடைய மாம்சத்தை, தேவனுடைய சரீரத்தை ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. கடைசியாக பேதுருவிடம் இருந்த இயேசுவின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு மனிதனை பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் பேதுரு யோவானை பார்த்து உற்று பார்க்கிறான். அவன் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுத்து நட, இயேசுவின் நாமத்தினாலே எழுத்து நட. இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே அநேகருடைய சரீரங்களில் விடுதலை நடக்கிறதா, இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய கட்டு உடைகிறதா, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் வெளியேறுகிறதா, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறதா, இயேசுவின் நாமத்தில் தோல்விகள் மாறுகிறது. கைகளை தாண்டி ஜீசஸ் உன்னிடத்துல இருக்கிறது. என் இயேசுவின் நாமம் உண்டு, அபிஷேகம் உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு, வார்த்தைகள் உண்டு, அவருடைய ஜீவன் உண்டு, அவருடைய சரீரம் எனக்கு பங்கு போடப்படுகிறது. அதற்குள்ளாக நான் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அற்புதம் சம்பவிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கட்டுகள் இப்போது உடைகிறது, வியாதிகள் மாறுகிறது. தனது 10வது மாதத்துல இருக்கிற அபிஷேகத்தை பலப்படுத்த, இருக்கிற தேவ மகிமையை மண் பாண்டத்துல புதிதாக ஆரம்பி. புது எண்ணெய், புது கிருபை, புது அபிஷேகம், வேத வசனம் இறங்கி வருது, வாக்குறுதி இறங்கி வருகிறது. ராதனா பௌட்டா ரகநாத ரகசியா அந்த ராதன பௌட்டே ரகனே ரீபல பௌட்டா ரகனா. உடத்துல இருக்கிறது தேவனுக்கு கொண்டு, உடத்துல இருக்கிறது ஒப்புவி, உடத்துல இருக்கிற தேவனுக்கு எழுது பிரகாசிக்க எழுப்பு. அக்கரே கர்த்தர் மாற்றுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் அநேகரை தொடுகிறது நான் பார்க்கிறேன். Touch of the Holy Spirit, touch of the Holy Spirit. பரிசுத்தாய் அநேகரை தொடுகிறார். அநேகருடைய சரீரங்கள் தொடப்படுகிறது. ஊட்டமான ஹப்தூராதனா பல வருடங்களாய் நீ வாழ்க்கையில வேதனையோடு இல்லை இருக்கிற நிலைமையில தரித்திரத்துக்குள்ளாய் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதிக்கும் போது வீட்டுக்கிற தரித்திரத்தின் கட்டி ஆண்டவர் உடைத்து மாற்றுகிறார். பெற்றுகோ ரிசியோ ரிசியோ ரீபால ஹம்தல் பௌடா ரகனா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அது விளையாட பெற்றது. இயேசுவின் நாமம் விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் கட்டுகளை உடைக்கிறது. இயேசுவின் நாமம் ஜெயிக்கிறது. இன்னைக்கு நீ ஜெயத்தோடு திரும்ப போகிற, ஜெயத்தோடு திரும்ப போகிற. ஊடமான ஹப்தூராதனா
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போற்றும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் தீவான சம்புராதன வைடாரே நாம இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வாழாதி வாழவர் இயேசுவின் நாமம். சகமனங்களுக்கு என்று கைவிடலாமோ, மாறிடலாமோ, நாம்பினரை என்று கைவிடலாமோ. இயேசுவினாமோ வீரபசாரா முடகிடுதாமோ, முடங்கிடுதாமோ, நூற்றிலாக ஜொலிப்பவனாமோ. இயேசுவினாமோ இனிதான நாமோ, இணையில்லா நாமோ, மீட்பனாமோ, எங்கள் இயேசுவினாமோ வீரமான நாமோ, மீட்பனாமோ. சாத்தானை சூளையை ஜெயித்திட்ட நாமோ, சாப பிசாசை துரத்திடும் நாமோ. 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 சாத்தானை சூளையை உடமான வைடாரக
பிள்ளைகள் மேல் இறங்கி வர எல்லா விதமான கட்டுகளை உடைக்கப்பட்டு எல்லா விதமான பிசாசுடைய சகல வல்லமைகளும் அழிக்கப்பட்டு இந்த காலங்களில் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நன்மைகளை கண்டு கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துடைய வல்லமைகளும் எல்லா சத்துடைய Jesus. ஆமென். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஆராதனைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நாளிலும் கூட கர்த்தர் இந்த ஆராதனை தந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆவில் நிறைந்து ஜெபிக்க, காலையில போராட ஜெபிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். என்னென்ன தேவலி நடுவில் வந்திருக்கிறோமோ எல்லாவற்றின் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறவுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நாளை தினத்தில் நடைபெற இருக்கிற 7 நாட்கள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திரமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நாளிலும் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை இந்த கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட வெளிப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே பேர் பேரா குடும்ப குடும்பமாய் ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நாளிலும் ஆண்டவரே
ஸ்தோத்திரம். கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையுடைய கத்திரங்களை நடத்தி ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக செபித்து நம்முடைய நன்மைகளை கண்டுகொள்ள ஆண்டதாமை கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறாங்க. தாமுடைய வார்த்தையில் கொடுத்த நம்முடைய மகளை கத்த பலப்படுத்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். நாளில் வந்திருக்கிற சிறிய முதல் பிரிவுகள் எல்லாரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டதாமை சிறு பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்க, தாவை பிள்ளைகளை கத்த பலப்படுத்து, இல்ல ஆண்டவரை ஆரோக்கியங்களை கத்த கொடுக்கணுமே கத்த பிள்ளை நாளை என்ன ஸ்கூலுக்கு வருகிறாங்க ஆண்டுடைய கர பிள்ளைகளோடு கூட வெளிப்பட முடியாது செபிக்கிறோம். அந்த வியாதிகள், போராட்டங்கள், சத்துரை கண்ணிகள் வந்த பிள்ளைகளை சரிங்களை தொடாதபடி கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோங்க. தாமே ஆண்டவரே கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை கத்த ஆசீர்வதி நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வேலைகளுக்கு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து பிள்ளைகளை கத்த உயர்த்தி கத்த மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிறோங்க. தாவே இன்னுமா கத்தாவே ஆண்டவரே சோத்தரிக்கிறாங்க. திருமணங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்த அமைத்து கொடுங்க. திருமணங்கள் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமா நடக்கட்டும். ஆண்டவரே சோத்தரிக்கிறவங்க. தாவி கர்ப்பஸ்ரீகளை கத்த ஆசீர்வதி, கர்ப்பத்துக்கு நீளுக்கு செபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கத்த அற்புதங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறாங்க. தாவை நம்ம கத்த டெலிவரி முடித்து காணப்படுகிற பிள்ளைகளையும் ஆண்டதாமை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறாங்க. தாவை கடன் வச்சு கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களையும் கத்த நீக்கி போடுங்க. விடலாமுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறவங்க. குடும்பங்களை ரிச்சி எவ்வளவு கத்த ரட்சித்து குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். துரிடங்களை வெளிநாடுகள் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நல்ல வேலைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மொழி ஆபத்தையும் கத்த கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்த பலப்படுத்த முடியாது செபிக்கிறாங்க. தாவை ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோங்க. தாவே நாளிலும் ஆண்டவர் வந்திருக்கிற எல்லாரையும் பேர் பேராய் குடும்பமாய் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலும் புதிதாய் சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் இந்த தாவை என்ன நோக்கத்தோட இந்த இடத்துல கடந்து வந்தாங்க என்பதை கத்தர் அறிகிறீர். நாளை நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உயர செழிக்க, எல்லா போராட்டங்களும் மாறி நம்முடைய பிள்ளை நீர்காலம் ஒரு மரத்தை போல வாழ்ந்து செழிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவு நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் முடிவரை இந்த கத்தரே எங்கள் நடுவில் தலைவராக அந்த வெளிப்பட்ட மன்ற நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரே உள்ள பகுதியிலையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கத்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.